ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 2, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா விதை இல்லாமல் 4-5 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா பட்டையும் சோம்பும் போட்டிருக்கோம். இது பட்டை சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கணும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சியும் பூண்டும் நம்ம நசுக்கி வச்சுருந்தோம்ல, அது போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால கம்மியாக ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கடையில் வாங்குகிற மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா காரத்துக்கு ஏற்கனவே வரமிளகா போட்டுக்கலாம். லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 4 விசில் விடலாம். நாட்டுக்கோழிக்குனால நீங்கள் ப்ராய்லராக இருந்தால் ஒரு 2 விசில் 3 விசில் விடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். சிக்கன் விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து கடாயில் மாற்றி வச்சு, ஏன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து இருக்கனால குக்கர்லேயே வச்சு சுண்டு விட்டோம்னா தண்ணி இது பண்ணாது. அதனால் கடாயில் மாற்றி கொஞ்சம் சுண்டு விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே குக்கர்லேயே வச்சுக்கலாம். விசில் ஆஃப் பண்ணோடனே நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றிருந்தீங்கன்னா குக்கர்லேயே அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிடும். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரியறதுனால கிரேவி பதத்துக்கு வேணும். அதனால் கடாயில் மாற்றி சுண்டு விட்டுருக்கேன். நீங்கள் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றாமல் ஒரு கடாயில் மாற்றிட்டு எல்லா தண்ணியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா அது ஒரு வறுவல் மாதிரி அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கிரேவி வேணுங்கிறதுனால இந்த மெத்தடில் செய்கிறேன். தேங்காயும் முந்திரி மட்டும் போதும், ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக போடுது. சப்போஸ் நீங்கள் முந்திரி இல்லைன்னா வெறும் சோம்பு மட்டும் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றுங்க. நல்லா கொஞ்சம் கிரேவி பத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எனக்கு தேவையான பதம் வந்துடுச்சு. மல்லித்தலை போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இது தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணி வறுவல் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் குக்கரில் வைக்காமல் அப்படியே பாத்திரத்தில் வைக்கனாலும் வைக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.